Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Abusamayal. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் பீஸா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆமாம். இது கூட நம்ம சேனலுக்கு நீங்கள் முத வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனை சேர்த்தழுத்தி அதில் உள்ள ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போதே நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கிட்டோம்டா, ஒரு 5 முட்டை, ஒரு 5 ப்ரெட்டு, அவ்வளோதான். இதோட நம்ம இது க்ரீம், சீஸ் இதுகளை நம்ம சேர்க்கணும். அதை பின்னாடி நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம வீடியோவில் எப்போதுமே வந்து கம்மியான செலவில் மனசுக்கு திடமான, மனசுக்கு முழு திருப்தியான உணவதையும் நம்ம தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ அடுத்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் நம்ம வெட்டி பீஸாக எடுத்துக்கிடுவோம். வெட்டி எடுத்துக்கிட்டு அடுத்த அவ்வளோதை நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஊடால நம்ம வந்து ஒரு புது முயற்சியாக நம்மளுடைய சேனலில் வந்து நபிமொழியும் பொன்மொழிகளும் சொல்கிறதா சொல்லி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதை பற்றி இப்போ பேசலாம். வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து பதிலை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதாவது 2 பெண்மணிகள் இருக்காங்க, பக்கம் பக்கம் வீடு. அதில் வந்து ஒரு பெண்மணி ஃபுல் இபாதத்தானவங்க. இபாதத்துண்டா தொழுகை, வணக்கம், இறைவனை வந்து ரொம்ப போற்றி போகக்கூடியவங்க. இன்னொருத்தவங்க வந்து உபச்சாரி. சரிங்களா? இந்த 2 பேத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு மட்டும் இறைவன் வந்து சொர்க்கத்தை கொடுக்குறான். அந்த பெண் யார் என்பதை வந்து நீங்கள் வந்து உடச்சி வச்சுக்கிடுவோம். அதில் வந்து மசாலாவை சேர்த்துக்குருவோம். ஒரு 1/2 ஸ்பூனு சீரகத்தூள், 1/2 ஸ்பூனு கறி மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள். சரிங்களா? இதை போட்டு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள், அதோட தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு நம்ம ஆம்லேட்டுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ, வெங்காயம் இல்லாமல். சரிங்களா? வெறும் முட்டை போட்டு நீட்டாக அந்த மசாலாக்கெல்லாம் ஏற்றி இந்த அளவுக்கு நல்லா அடித்து வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து ப்ரெட்டு ஃபுல்லாக வந்து முட்டை வந்து அப்ளை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெட்டு வந்து சுத்தமாக முட்டையில் வந்து மூழ்கிடணும். சரிங்களா? ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிடலாம். ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்னன்னு சொல்லிட்டு 1 by 1 பார்க்கலாம். நான் முதல்ல 5 முட்டை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த 5 முட்டையை நம்ம உடச்சி முதல்ல ப்ரெட்டை வச்சு மூழ்க வச்சாச்சு. அது நல்லா இப்போ ஊறிக்கிட்டு இருக்குது. ஊற ப்ரெட்டு வந்து இருக்கிற அந்த ஈரப்பதத்தெல்லாம் நல்லா உறிஞ்சிடும். சரிங்களா? அப்படியே நம்ம வந்து பேனில் போட்டோம் அப்படின்னா சுத்தப்படாது. நம்ம வந்து ஓவன் இல்லாமல் தான் செய்ய போகிறோம், ஓவன் இல்லாமல் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 2 முட்டைக்கு தகுந்த உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முதல்ல பாத்திரத்தில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ப்ரெட்டை முட்டையில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே வந்து இதை நம்ம ஊற்றிட போகிறோம். ஊற்றிட்டு அப்படியே நம்ம வந்து பேனில் ஊற்றி நம்ம வந்து பீஸா வந்து ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ வாங்க அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றி லைட்டாக, ஆமாம் அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு. அதில் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்க்குறது நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும், உடம்புக்கு நல்லது. சரிங்களா? ஆமாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதிகமான ஹீட்டில் வைக்க வேணாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற ப்ரெட்டு வந்து முட்டையில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அப்படியே தூக்கி இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கிற வேண்டியது. ஆமாம், இறக்கிட்டு நல்லா பரத்தி விட்டுக்கிடலாம். இந்த அளவுக்கு பரத்தி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரை இருந்தாலே போதும். கீழே வெந்தோடனே சரியாக வரும். அடுத்தாப்புல மாற்றி இப்போ நல்லா வந்து வேக்காடு வெந்துருச்சு. அதை வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கிறதுனால டபுள் ஷேடு வேக வைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து மூடியை போட்டு லைட்டாக வேக வச்சுருக்கோம். இப்போ டபுள் சைடு வந்துருச்சு.
அதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக வந்துடுச்சு. இப்போ அடுத்தாப்பில் இன்னொரு ட்ரிப்பு ஊற்ற வேண்டியது இருக்குது. சரிங்களா? அதில் வந்து முதல்ல கச்சாப்பு ஊற்றிக்கிடுவோம். டொமேட்டோ கச்சாப்பு. ஓகே, ஆமாம், ஊற்றி விட்டு நல்லா ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரத்தி விட்டுடலாம். அதுக்கு மேலே வந்து மயோனஸ் ஊற்றிக்கிடலாம். ஊற்றி விட்டு அதே மாதிரியே ஸ்பூனை வச்சு நல்லா தடவி விட்டுடலாம். ஃபுல்லாக ரெண்டு மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கெச்சாப்பு மயோனஸும் சேர்ந்து சாப்பிட போகும்போது இதுக்கு கூடால மேலே வந்து ஆலிவ் ஆயில் காய். சரிங்களா? இது வந்து பிளாக்கு சூப்பராக இருக்கும். பீஸாவுக்குனே தயார் பண்ணப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். பீஸாவுக்கு இந்த கருப்பதே நல்லாயிருக்கும். அந்த பச்சையை விட கருப்பு பெஸ்ட்டாக இருக்கும். அதையும் அதே மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம். இது கூடால நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். சரிங்களா? அந்த கேள்விக்குரிய பதிலை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது என்ன பதில் அப்படின்றத வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கட்டாயமாக நான் சொல்கிறேன். ஓகே, மாஷா அல்லாஹ், சூப்பரான ப்ரெட்டு பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? நல்ல டின்னருக்கு சூப்பர் சாப்பாடு. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஆமாம், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் சேர்த்து அழுத்திக்கோங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். எல்லா புகழும் இறைவனுக்கே.